Good morning students. In the previous class பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 பேசிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட்டில் போன கிளாஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வாட் இஸ் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரிக்கும் நம்முடைய லைஃபுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் அப்படின்னா என்ன, அதாவது பருப்பொருள் அப்படின்னா என்னன்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அண்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதெல்லாம் ஸ்டடி பண்ணோம். ஸோ அதில் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புனீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பலை. இப்படி சீக்கிரம் அதே அனுப்பிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கம் டு த டாபிக். Today we are going to study about the topic is atomic mass. The continuity topic, atomic mass. Atomic mass or mass number னு சொல்லுவோம். Atomic mass னு சொல்லலாம் அல்லது mass number அப்படினு சொல்லலாம். சரிங்களா? தமிழ்ல சொல்லணும்னா அணு நிறை அல்லது நிறை எண் அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அட்டாமிக் மாஸ் அப்படிங்கறத நீங்க இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10th கிளாஸாக இருக்கட்டும், இல்லை 9th கிளாஸ்லாம் உங்களுக்கு 8th கிளாஸ்லேருந்து உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. திரும்ப ஒருக்கு நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் எ நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். அதாவது ஒரு அணுவினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கையும் நியூட்ரானின் எண்ணிக்கையும் கூட்டி கிடைக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொத்த எண்ணிக்கை தான் வந்து என்னது, அந்த ஆட்டத்துடைய அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாது அல்லது மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டானுடைய எண்ணிக்கையும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையும் நம்ம ப்ளஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அணு நிறை அல்லது நிறை எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. பாருங்க, mass number is the total number of protons and neutrons in a nucleus of an atoms. proton எண்ணிக்கை plus neutron எண்ணிக்கை equal to அதுதான் இது அணு நிறை ஆர் நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கும்போது அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMU ஆர் U அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. சரிங்களா? அட்டாமிக் மாஸ் யூனிட் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை எதுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத படிக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டத்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஸ்மால், அதாவது வெரி ஸ்மால் சைஸ் தான் இது ஒரு ஆட்டத்துடைய சைஸ். ஸோ அப்போ அந்த சைஸோடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 10⁻⁻10 மீட்டர். அதனுடைய டயாமீட்டர், அதாவது விட்டம், ஒரு ஆட்டத்துடைய விட்டம் வந்து 10⁻�10 மீட்டர் செய்யும் இருக்கும். அதோடைய வெயிட் பார்த்தீங்க நிறை அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻27 கிலோகிராம் தான் என்ன செய்யுது இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எந்த அளவுக்கு அது சின்னது பாருங்க. அப்போ 10⁻⁻27 எந்த அளவுக்கு ஆட்டமோட சைஸ் சின்னதாக இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த ஆட்டமோட சைஸை நம்ம டஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் த மாஸ் டைரக்ட்லி, நம்ம டைரக்டாக அதனுடைய மாஸை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம கிராம்லையும் எழுதலாம், கிலோகிராம்லையும் எழுதலாம். சரிங்களா? கிராம்லையும் ஒரு ஆட்டத்தை வந்து கிராம்லையும் எழுதலாம், கிலோகிராம்லையும் எழுதலாம். கிராம்ல எழுதும்போது ஒரு 23 சைபர் எழுதி டிஜிட் வைக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தாக எழுத வேண்டியது. கிலோகிராம்ல எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 26 டிஜிட் சைபர் எழுதி 0 எழுதி அதுக்கப்புறம் டிஜிட் எழுத வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். எழுதுறதுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்குது. அப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து சுருக்கி எழுதணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஆட்டத்தோடைய வெயிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா IUPAC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், யாரு IUPAC, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட்
IUPAC, International Union of Pure Applied Chemistry. இது ஒரு ஆர்கனைசேஷன். அதாவது கெமிஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கிறது இந்த ஆர்கனைசேஷன் தான். ஒரு புது எலமெண்டா இருக்கட்டும், எந்த ஒரு இதா இருக்கட்டும், அதுக்கு நேம் கொடுக்கறதுலேருந்து அது வரிசைப்படுத்துற வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன செய்யும், தீர்மானிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அட்டாமிக் வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கார்பன் 12 ஐசோடோப். கார்பன் 12 ஐசோடோப்பை ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக எடுத்துக்கிறாங்க. கார்பன் 12 ஐசோடோப்பை ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ கார்பன் 12 ஐசோடோப்பை வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக எடுத்துக்கிட்டு அதில் இருந்து என்ன செய்றாங்க, ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேலை உருவாக்குறாங்க. அதாவது ஒரு ஒப்பு அளவீடை என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. அப்போ அந்த ஒப்பு அளவீடை உருவாக்குவதற்கு இந்த கார்பன் 12 ஐசோடோப்பை எடுத்துக்கிறாங்க. ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐசோடோப்னா என்னது, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் இருக்காது. அது டிஃப்ரெண்ட் மாஸ் என்ன செய்யும் இருக்கும். அது எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதனுடைய ஐசோடோப் என்ன செய்யும், அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா H1 மேல அதனுடைய மாஸ் 1 நம்பர் ஆஃப், அதாவது அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும், மாஸ் நம்பர் 2 இருக்கும். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும், மாஸ் நம்பர் 3 இருக்கும். அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். சோ இதுதான் வந்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். இப்ப ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஐசோடோப்க்கு 3 ஐசோடோப் இருக்கு. ஒன்னு வந்து என்னது, நம்பர் அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 1 இருக்கு, மாஸ் நம்பர் வந்து 1 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் 2 இருக்கு, மாஸ் நம்பர் 3 இருக்கு. அப்படி ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் என்ன இருக்கு. சரிங்களா? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் தி மாஸ் நம்பர், அதான் ஐசோடோப்னு சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா கார்பன் 12 என்னது, ஒரு ஐசோடோப். கார்பன் 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பன் 12 13 14 அப்படின்னு சொல்லி 3 ஐசோடோப் இருக்கும். கார்பன் 12 வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோப்னு சொல்றாங்க. கார்பன் 12 13 14ல இந்த IUPAC வந்து எதை எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கார்பன் 12 தான் என்ன செய்றாங்க, எடுக்கிறாங்க. அப்ப கார்பன் 12 ஸ்டாண்டர்ட் ஆட்டமா எடுத்துக்கிறாங்க, அதாவது நியம அணு. சோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை, இந்த ஸ்டாண்டர்ட் கார்பன் 12 மாஸ எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 12 AMU க்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. 12 AMU அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ ஒரு ஆட்டத்துல இருக்கக்கூடிய 12, அப்ப கார்பன் ஆட்டத்துடைய இதான் கார்பன் ஆட்டம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 எப்படி வருது, 12 AMU 6 புரோட்டான் and 6 நியூட்ரான்ஸ். இந்த ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. சோ அதான் நம்ம 12 AMU அப்படின்னு சொல்றோம். அல்லது 12 U னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ், தமிழ்ல ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கார்பன் 12 மாஸை எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 12 AMU க்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 12 AMU கார்பன் ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து என்ன பண்றாங்கன்னா 1 AMU க்கு கன்வர்ட் பண்றாங்க. 12 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட்ட 1 AMU க்கு கன்வர்ட் பண்றாங்க. ஏதோ எந்த ஆட்டம், கார்பன் 12 ஆட்டம். அப்ப 1 AMU க்கு கன்வர்ட் பண்ணும்போது அது எப்படி கன்வர்ட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the 1 AMU is defined as 1/12 of the mass of a carbon 12 atom its ground state. அதாவது ஒரு கார்பன் 12 ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் ஆட்டத்துடைய மொத்த மாஸ் தான் 12. அந்த மொத்த மாஸ்ல இருந்து ஒரு பங்கு தான் என்னது, இந்த மொத்த மாஸ்ல இருந்து ஒரு பங்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 1 AMU அப்படின்னு சொல்றோம். 1 AMU அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 AMU எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அப்ப 12 6 புரோட்டான் 6 நியூட்ரான் சேர்த்து 12. அப்போ 1 AMU க்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா 1 புரோட்டான் and 1 நியூட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும். 1 புரோட்டான் and 1 நியூட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கிற வேல்யூ தான் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1.66056 into 10⁻⁻24 கிராம்.
இந்த இந்த வேல்யூ இந்த கிராம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 AM க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ பாருங்க இந்த வேல்யூவை நம்ம 1 AM னு ரொம்ப ஷார்ட் ஆக்கியாச்சு. அப்படிதானே 1 AM னு சொல்லி ஸ்டார்ட் நம்ம ரொம்ப நினைச்சோம் ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டோம். ரொம்ப சிறுசா இந்த வேல்யூ லென்த்தா இருக்கு. இத வந்து நம்ம என்ன செஞ்சோம் 1 AM சொன்னா எதுக்கு ஈக்குவல் 1.66056 * 10⁻⁻24 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா என்ன செய்யுது இருக்கு. இது எதோட வெயிட்டா இருக்கும் கார்பன் 12 ஆட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் அண்ட் ஒரு நியூட்ரானுடைய வெயிட்டா என்ன செய்யலாம் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த 1 AM எப்படி கால்குலேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் தி கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறாங்க. அப்ப மாஸ் ஆஃப் தி கார்பன் ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1.992648 × 10⁻⁻23 கிராம். அப்போ இந்த மாஸ் ஆஃப் தி கார்பன் ஆட்டத்தை 12 AM மாஸ் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே வேல்யூ தான் இருக்கும். அதாவது 6 கார்பன் புரோட்டான் 6 நியூட்ரானுடைய மொத்த வெயிட் தான் இது 1.992648 × 10⁻⁻23 கிராம். அப்போ வந்து 1 AM க்கு கால்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கிராம் வெயிட் மேல இருக்கு டிவைட் பை 12 போட்டு அப்படினது 1 AM என்ன கிடைக்குது 1.66056 × 10⁻⁻24 கிராம் 24 கிராம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 1 AM வேல்யூ பாத்தீங்களா இந்த 1 AM வேல்யூவை மற்ற எலிமெண்டோட கம்பேர் பண்றாங்க. அதாவது மற்ற எலிமெண்ட்டுக்கு என்ன செய்றாங்க மற்ற எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ்க்கு இத வந்து என்ன செய்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 1 AM வேல்யூ வச்சு மற்ற ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் என்ன செய்றாங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க கம்பேர் பண்றாங்க. இந்த 1 AM வேல்யூ விட மற்ற எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. அதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சொல்றோம். இது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கும்போது அதை AR அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒப்பு அணுநிறை சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் உடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ratio of the average atomic mass to the unified atomic mass. அதாவது ஒரு சராசரி அணுநிறைக்கும் ஒரு ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் இடையேயான விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன் இந்த 1 AM வேல்யூ பார்த்தீங்களா அதை வச்சு மற்ற எலிமெண்டோடைய அட்டாமிக் மாஸை கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? இதை விட மற்ற ஹைட்ரஜனோ ஆக்சிஜனுடைய எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்காக இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் செஞ்சிரோம் யூஸ் பண்றோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் சராசரி அணுநிறை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து நான் என்ன செய்றேன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறேன். சோ ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் எவ்வளவு ஹைட்ரஜனுடைய ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் the average mass of the atom அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபர்தரா நடத்துறேன் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லி. இப்போ average mass of the atom வந்து எவ்வளவு 1.6736 × 10⁻⁻24 கிராம். இது வந்து ஹைட்ரஜனுடைய average atomic mass divided by அந்த 1 AMU value unified atomic mass 1 AMU value 1.66056 × 10⁻⁻24 கிராம். சோ ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.0078 இந்த அப்ராக்ஸிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா 1.008 கிடைக்குது. அப்போ ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு 1.008 U. சரிங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அதாவது சராசரி அணுநிறை. நம்ம வந்து எப்படி வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ல ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அதாவது சராசரி அணுநிறை டிவைடட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. சோ அப்படி பார்க்கும்போது மேல சராசரி அணுநிறை பார்த்தோம் இல்லையா
ஸோ அது எதுக்காக அந்த சராசரி அளவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு எலமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான மாஸ் இருக்காது ஒரு எலமெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குளோரின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குளோரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 17 இருக்கு. இங்கேயும் பாருங்க அட்டாமிக் நம்பர் 17 இருக்கு. ஆனால் மாஸ் நம்பர் டிஃபரெண்டாக இருக்கு. குளோரின் 35 அண்ட் குளோரின் 37 சொல்லி ரெண்டு ஐசோடோப் இருக்கு. எதுக்கு? குளோரினுக்கு ரெண்டு ஐசோடோப் இருக்கு. அதே மாதிரி கார்பனுக்கு எத்தனை ஐசோடோப் பார்த்தோம்? கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 சொல்லி மூணு ஐசோடோப் பார்த்தோம். ஹைட்ரஜனுக்கு எத்தனை ஐசோடோப் பார்த்தோம்? ஹைட்ரஜனுக்கு மாஸ் நம்பர் 1 இருக்கு, மாஸ் நம்பர் 2 இருக்கு, மாஸ் நம்பர் 3 இருக்கு. ஸோ மூணு ஐசோடோப் பார்த்தோம். அதாவது புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம் சொல்லக்கூடிய மூணு ஐசோடோப் பார்த்தோம். அப்போ இப்படி ஐசோடோப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மூணுக்கும் டிஃபர் மாஸ் நம்பர் இருக்கு. அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா, மூணுக்கும் பொருத்தமான ஒரு ஆவரேஜ் வெயிட் எடுக்கிறாங்க. அதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். சரிங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ல ஃபார்ம்ல இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இது நம்ம தனியாக எடுக்க முடியாது. அந்த மூணுக்கும் பொருந்துற மாதிரியான ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சொல்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குளோரினுக்கு நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இதோடைய இப்போ வந்து 17 குளோரின் அங்க வந்து அட்டாமிக் மாஸ் 35 இருக்குது. 17 அட்டாமிக் நம்பர் இருக்கு, 35 37 சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் ஐசோடோப் இருக்கு. அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 77:23. அதாவது 77% வந்து குளோரின் 35 வந்து பெர்சன்டேஜ் வந்து குளோரின் 35 வந்து நேச்சுரலாவே என்ன செஞ்சது இருக்கு. 23 பாத்தீங்க அப்படின்னா குளோரின் 37க்கு நேச்சுரலாவே என்ன செஞ்சது இருக்கு. சரிங்களா? பெர்சன்டேஜ் நேச்சுரலா இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரினுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 35 into 77 plus 37 into 23 divided by 100. சரிங்களா? சோ இத நம்ம ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா, the relative average mass of chlorine. சரிங்களா? average relative atomic mass of chlorine வந்து 35.46 unit. 35.46 unified atomic mass செய்து இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மெத்தட். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு யூனிஃபைடு மாஸ்ல இருந்து ஒரு கிராம் கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் அவுட் பண்றது, கிராம்ல இருந்து ஃபர்தரா ஒரு AMU வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஆக்ஸிஜனுடைய யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். சோ இதுனால யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்ல இருந்து நம்ம கிராமுக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா, அந்த யூனிஃபைடு அட்டாமிக் வேல்யூவோட நம்ம 1 AMU வேல்யூ வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1 AMU வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எந்த ஆட்டத்தோட யூனிஃபைடு அட்டாமிக் மாஸோட எந்த ஆட்டம் எடுத்துமோ அந்த ஆட்டத்தோட கிராம் நமக்கு செஞ்சிடும் கிடைச்சிடும். 2.656 into 10⁻⁻23 is the ஆக்ஸிஜனுடைய கிராம். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கிராம்ல இருந்து ஃபர்தரா நம்ம யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்க்கு போறோம். அப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எடுத்துக்கிற கிராம் டிவைடட் பை 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது 1 AMU யூனிட்டை நம்ம அந்த கிராம் வெயிட்டை நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தரா நம்ம என்ன செஞ்சிடலாம், யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்க்கு வந்துடலாம். சரிங்களா? சோ இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். நீங்க வந்து கிராம்ல இருந்து யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்க்கு எப்படி கிராம் கன்வெர்ட் பண்றது. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம எப்படி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிங்களா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். மாலிகுலர்னா உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியும், ஒன் ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி இருக்கிறதா என்னது மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒப்பு அணுநிலைன்னு சொல்றோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அது ஒப்பு அணுநிலை. ஸோ இதோடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். சரிங்களா? அப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காம்பவுண்டா இருக்கக்கூடிய மாலிகுல்ல எப்படி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை ஆட் பண்றது மூலமாக நம்ம ஈஸியாக ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் செஞ்சிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அது எப்படி சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம்.
இப்போ வந்து ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது பாருங்க. இப்போ இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால 2 இன்டு ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்ம வந்து இதுல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? யூனிஃபைட், அதாவது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். எப்படி பாருங்க, 2 இன்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாருங்க, 2 இன்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் ஹைட்ரஜன் வேல்யூ வந்து 1.008 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பிளஸ் வந்து என்னது, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.016 யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். சரிங்களா? அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து 2.016 U. சோ அதே மாதிரி நம்ம குளுக்கோஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குளுக்கோஸ்க்கும் அதே மாதிரி தான். அப்போ எத்தனை கார்பன்? 6 கார்பன், 6 இன்டு கார்பனுடைய கார்பன் அண்ட் 12 இன்டு ஹைட்ரஜன், அப்புறம் வந்து 6 இன்டு ஆக்ஸிஜன். அப்போ கார்பனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 1.008, ஆக்ஸிஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 16. அப்போ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ ஃபர்தரா லாஸ்ட்ல என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா 180.096 U. சரிங்களா? சோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டேப்லெட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எலிமெண்ட், இதெல்லாம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதாவது ஒப்பு அணு நிறை அப்படி சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நீங்கள் கீழே எவாலுவேட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் நான் கொடுத்துருக்குறேன், இதை செக் பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்குது. அது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.